இளமதி கடைக்காரர்கிட்ட கேக்குறாரு, இந்த பொம்மையெல்லாம் என் கடைக்கு கொடுத்தீங்கன்னா வியாபாரம் பண்ண உதவியா இருக்கும். இந்த கடையோட ஓனர் சொல்றாரு, வீட்டுல இருந்துகிட்டு சமைச்சு போடுறத விட்டுட்டு துணி கடைக்கு ஓனர் ஆகலான்னு பாக்குறியா? இளமதி கோவத்தோட போறாங்க. இத கேட்ட பரமன் அந்த கடையோட ஓனரை அடிக்கிறாரு. உனக்கு என்னடா அவ்வளவு திமிரு? அந்த 2 பொம்மையும் எடுத்து ஆட்டோல வைங்கடா. இந்த பொம்மையை எடுத்து ஆட்டோல வச்சு எடுத்துட்டு வராரு பரமன். இளமதி சொல்றாங்க, பரமன் எடுத்துட்டு வந்த பொம்மைய பார்த்துட்டு, நீ அந்த கடைக்காரனை அடிச்சுட்டு இந்த பொம்மைய எடுத்துட்டு வந்திருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நீ அங்கேயே கொண்டு போய் இந்த பொம்மைய வச்சுட்டு வந்துரு. பரமன் சொல்றாரு, இளமதி அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, நீயே அந்த பொம்மைய தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பரமன் போயிடுறாரு. கோயிலுக்கு இளமதி வந்திருக்காங்க. பரமன் கேக்குறாரு, நீ வில்லனா பாக்குற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? இளமதி சொல்றாங்க, நீ கடையில இருந்து துணிய திருடிட்டு போனவன் தானே நீ? அம்மா, நீ என் வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இளமதி வேகமா நடக்கிறாங்க. பரமன் சொல்றாரு, இளமதி நில்லு, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உன்கிட்ட நிரூபிக்கிறேன். நான் நிரூபிச்சுட்டா அடுத்த 3 நாள் நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். சவாலா? இளமதியும் சவால்னு சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.